ஸோ டிராகன் படத்தில் கேஎஸ் ரவிக்குமாரோடைய பொண்ணாக நடித்தவங்க இந்த படத்தில் டாக்டர், பிரெயின் ஸ்பெஷலிஸ்ட், அந்த ஹாஸ்பிட்டலோடைய ஓனருடைய பொண்ணு, டீனுடைய பொண்ணு. அது ஆக்சுவலி எம்பி, அதை நான் பின்னாடி வரேன். எம்பியோடைய பொண்ணு. ஆக்சுவலி அந்த பொண்ணு வந்து அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஓனர்னு வச்சுக்கோங்களேன். இது அந்த ஹாஸ்பிட்டலே அந்த பொண்ணோட தான். அவங்க பேர் வந்து ஹேமா, கேரக்டர் நேம். கூட்டிகிட்டு வராங்க அனுப்பமாவோடைய பேர் வந்து உமா, இவங்க பேர் ஹேமா. 2 பேரும் வராங்க. ஆக்சுவலி 2 பேருமே சித்தப்பா பொண்ணு, பெரியப்பா பொண்ணு. பகத் பாசிலுடைய அண்ணன். அந்த கேரக்டருக்கு கேஎஸ் ரவிக்குமார் சார் போடலாம் அல்லது சுமந்த் சார் போடலாம். சுமந்த் சார் இப்போ ஃபீல்டில் இல்லை, அவர் எப்படி இருக்கான்னு தெரியல. சுமந்த் சாரை போட்டால் ரஜினி சாருக்கு மேட்சாக இருக்கும், சிவாஜி மாதிரி. இல்லைன்னா கேஎஸ் ரவிக்குமார் சாரை கூட போடலாம். ஸோ அவர் வந்து எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அவருடைய பொண்ணு தான் ஹேமா. எம்எல்ஏ பகத் பாசிலுடைய ஒரு பொண்ணு தான் அனுப்பமா, அதாவது உமா. இன்னொரு பொண்ணு தான் ஓடிப்போச்சு. ஓகேவா, புரிஞ்சிச்சா? இந்த கதையெல்லாம் ஏன்டா என்கிட்ட சொல்கிறேன்னு உங்களுக்கு தோணும், லாஸ்ட்டில் சொல்கிறேன். அப்போது வராங்க. இவர் இங்கே இருக்கார். நம்ம என்ன பேஷண்ட்டை உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு வந்து அதிர்ச்சியாக இருக்குது, இந்த உமாவுக்கு, அனுப்பமாவுக்கு. என்னடா நான் நாளைக்கு தானே கூப்பிட்டு போக சொன்னேன், நீ கேட்டால் எப்படி ஸ்பாட்டுக்கு வந்தேன், நான் இங்கே தானே கூப்பிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். உடனே உனக்கு சஸ்பென்ஸ் ஆகணும் தான் நாளைக்கு கூப்பிட்டு சொல்லி நீ முதல் நாளே வந்துட்டு இவங்கள்ட்ட தான் நான் உன்னுடைய கதையை சொல்ல சொல்லி ப்ரொடியூசர். இந்த பொண்ணு டாக்டர், இன்னொன்று படம் நல்லா ஹாலிவுட் படம் நிறையா பார்ப்பாங்க, இவங்களுக்கு படம் எடுக்கக்கூடிய விருப்பம்லாம் இருக்குது. இங்கே தான் உன்னை கூட்டிகிட்டு வரதா, நீ என்னென்னா எனக்கு சர்ப்ரைஸாக நீயே வந்து உட்காந்துருக்க. சரி வாங்க உள்ளே போய் பேசுவோம்னு சொல்லி ரூம்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ரூம்குள்ளே உட்காந்து பேசுகிறாங்க. ரூம்குள்ளே உட்காந்து பேசும்போது அந்த டாக்டர் கேட்குறாங்க, அதாவது ஹேமா, என்ன சார் ஆச்சு, ஏன் இப்படி மயங்கி விழுந்தீங்கன்னு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரதீப் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை மேடம் எனக்கு வந்து மயக்கம்லாம் ஒன்றும் இல்லை, அதாவது நான் ஒரு சீன் யோசிச்சுக்கிருந்தேன், ஒரு கதை எழுதுறதுக்கு ஒரு சீன் யோசிக்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு ஏசி ரூம், பெரிய ஹால், அந்த ஹாலில் கிட்டத்தட்ட 100கணக்கான வயசு பொண்ணுங்க, எல்லா தலையிலையும் மல்லிகைப்பூ, சேரீ கட்டியிருக்காங்க. ஏசி ரூம் வேறு, அந்த மல்லிகைப்பூவுக்கும் அந்த சேரீ கட்டின பொண்ணுங்களுக்கும் சேர்த்து ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அந்த ரூமுக்கு நடுவில் நான் உட்காந்துருக்கிறது மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்மெல், நல்ல ஸ்மெல் அடிக்கும் சொல்லுவாங்கள்ல. மல்லிகைப்பூ, ஏசி ரூம், எல்லா பொண்ணுங்களும் சேரீ கட்டியிருக்காங்க, எல்லா வயசு பொண்ணுங்க. அப்போ வந்து அது நல்ல ஸ்மெல் அடிக்கும். அப்படி அந்த சீன் வந்து நான் இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு போது என்ன ஏரியாமல் மயக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறார். இது வந்து ரொமான்டிக் ஐடியாலாம் மயக்கம். இதை வந்து நம்ம படத்தில் வைக்கலாம்.